விழுப்புரம் மாவட்டம் காட்ராம்பாக்கம் கிராமத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட மோதலில் மளிகை கடை உரிமையாளர் கொலை வழக்கில் முன்னாள் ஊராட்சி மன்ற பெண் தலைவர் உள்ளிட்ட 21 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணல. வணக்கம். விழுப்புரம் அருகே கோவில் திருவிழா தொடர்பான முன்விரோதம் தொடர்பாக கொலை வழக்கில் 21 பேரை விடுதலை செய்து திண்டிவனம் நீதிமன்றம் விதித்த தீர்ப்பை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் 21 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட பாஸ்கர் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணவேணி என்பவருக்கும் ஏற்கனவே தேர்தல் தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கோவில் திருவிழாவில் நடந்த முன்விரோதம் தொடர்பாக ஏற்பட்ட கலவரத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு பாஸ்கர் கொலை செய்யப்பட்டார். இதனையடுத்து கிளியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கிருஷ்ணவேணி, மதன்ராஜ், மதன்குமார் உட்பட 23 பேரை கைது செய்தனர். இந்த வழக்கு திண்டிவனம் முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் வழக்கை விசாரித்த திண்டிவனம் நீதிமன்றம் கடந்த 2017ஆம் 23 பேருக்கும் எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி விடுதலை செய்து தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பை எதிர்த்து பாஸ்கர் மனைவி அமுதா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீட்டு வழக்கில் விடுதலை செய்து திண்டிவனம் நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவில் கொலைக்கான ஆயுதங்கள் பறிமுதல் முறையாக இல்லை எனவும் நேரடி சாட்சிகள் முறையாக விசாரிக்கப்படவில்லை எனவும் கூறி விடுதலை செய்திருப்பதாகவும், ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை நேரடி சாட்சிகள் மற்றும் கொலைக்கான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டது உரிய முறையில் காவல்துறையால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனை கீழ் நீதிமன்றம் முறையாக கருத்தில் கொள்ளாமல் விடுதலை செய்து தீர்ப்பு வழங்கியிருப்பதாகவும், எனவே இந்த விடுதலை செய்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் குற்றவாளிகள் என அறிவித்து அனைவருக்கும் தண்டனை விதிக்க வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வேல்முருகன் மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கில் 21 பேருக்கு தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்கினர். மேலும் 21 பேரும் குற்றவாளிகள் என்பதால் இவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்குவதாகவும், விசாரணை காலத்தில் மரணமடைந்த 2 பேருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிப்பதாகவும் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கினர். மேலும் இந்த 21 பேரும் மேல்முறையீடு செய்ய வசதியாக தண்டனையை 90 நாட்கள் நிறுத்தி வைப்பதாகவும் நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஆனந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.